ஹாய் குட்டீஸ், இன்று ஒரு அற்புதமான மந்திர பறக்கும் பாய் கதையை பார்க்க போகிறோம். நாம் மீண்டும் சாகசம் போகலாம். ராஜுவுடன் ஒரு மாய சாகசம் தொடங்கட்டுமா? வாங்க கதை ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான கிராமம் இருந்தது. அதில் ராஜு என்ற ஏழை சிறுவன் தனது அம்மாவுடன் சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தான். நானும் ஒரு நாள் பறக்கணும். ராஜுக்கு வானத்தில் பறக்க வேண்டும் என்பது பெரிய கனவு. ஒரு நாள் ஒரு சாமியார் அவனது கிராமத்திற்கு வந்தார். சாமியார் ராஜுவை பார்த்து, சிறுவனே, என்ன பார்க்கிறாய்? உடனே ராஜு, நான் வானத்தில் பறந்து உலகத்தை பார்க்கணும் என்றான். சாமியார் தனது பையிலிருந்து ஒரு பாயை எடுத்து ராஜுவிடம் கொடுத்து, சிறுவனே, இதை வைத்துக் கொள்ளணுமா? இது ஒரு மந்திர பாய் என்றார். மந்திரப்பாயை எடுத்துக்கொண்டு ராஜு வீட்டிற்கு சென்றான். பாயை தரையில் விரித்து அதன் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு, பறந்து போவோமா என்றான். பாய் ராஜுவை சுமந்து கொண்டு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் பறந்தது. நிலவு மற்றும் நட்சத்திரங்களுக்கு அருகில் பறந்த ராஜு மகிழ்ச்சியுடன் அவற்றை பார்த்தான். உலகத்தை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. சிகரங்களுக்கு இடையில் மூடு பனி பாயும் உயரமான பச்சை மலைகளின் மீதும் காட்டு பள்ளத்தாக்கில் வளைந்து செல்லும் மின்னும் ஆற்றின் மேலும் ராஜு பறந்து மகிழ்ந்தான். அடடா, அந்த ஆறு வெள்ளி போல மின்னுது. பறக்கும்போது அவன் ஒரு சிறிய கிராமத்தை பார்த்தான். அங்கே மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். உடனே ராஜு தனது பாயில் பறந்து சென்று தண்ணீர் கொண்டு வந்து அந்த கிராம மக்களுக்கு உதவினான். ஒரு நாள் ஊருக்கு வெளியே உள்ள கோட்டையில் வசிக்கும் கார்கன் என்பவன் ராஜு பறக்கும் பாயில் பறப்பதை பார்த்தான். அந்த பறக்கும் பாய் எனக்கு கிடைச்சா நான் சக்திவானாகிடுவேன். அந்த மந்திரப்பாய் எனக்கு கிடைத்தால் நான் உலகத்தையே ஆளலாம் என்று நினைத்தான். ஒரு நாள் ராஜு தூங்கிக் கொண்டிருந்த போது கார்கன் ரகசியமாக வந்து அந்த மந்திரப்பாயை திருடி கொண்டு போனான். ராஜு விழித்த போது பாய் இல்லை. ஐயோ, என் மந்திரப்பாய் காணாம போச்சு. தனது நண்பர்களான குரங்கு, கிளி, குட்டி நாய் இவர்களுடன் சேர்ந்து பாயை தேட ஆரம்பித்தான். நண்பர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து அதை தேடலாம். நான் மேலிருந்து பார்த்து வருகிறேன். கிளி வானத்தில் பறந்து பார்த்தது. அது கார்கன் இருக்கும் பெரிய கோட்டையை கண்டுபிடித்தது. அந்த கோட்டையில தான் பாய் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். இரவு நேரத்தில் ராஜு மற்றும் அவன் நண்பர்கள் கோட்டைக்குள் நுழைந்தார்கள். அமைதியா இருங்க. கார்கன் அந்த பாயில் பறக்க முயன்றான். ஆனால் பாய் அசையவே இல்லை. அப்போது உள்ளே வந்த ராஜு, பாயே, என்னிடம் வா. உடனே பாய் உயிர் பெற்று அவனிடம் திரும்பி வந்தது. கார்கன் தனது தவறை புரிந்து கொண்டு வெட்கப்பட்டான். மன்னிச்சிடு சிறுவனேமா, நான் தவறு செய்தேன். ராஜு தனது நண்பர்களுடன் மந்திரப்பாயில் கிராமத்திற்கு திரும்பினான். நாம் மீண்டும் சாகசம் போகலாம். அதன் பிறகு ராஜு மந்திரப்பாயின் உதவியோடு கிராம மக்களுக்கு உதவ தொடங்கினான். கிராமவாசிகள் மகிழ்ச்சியுடன் ராஜுவை வாழ்த்தினர். ஹாய் குட்டீஸ், இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நல்ல மனசு கொண்டவர்களிடம் இருக்கும் சக்தியை யாராலும் திருட முடியாதுன்னு. அதனால நீங்களும் ராஜுவை போல நல்ல குழந்தையா இருக்கணும், சரியா? விரைவில் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா. பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.